சார் தொடர்ந்து தமிழ்நாடு கலவர பூமி ஆக்குறதுல எச் ராஜா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து கேஸ் போட்டுட்டு இருக்கோம். போலீஸ் ஒரு கேஸையும் எடுக்கல. போலீஸ் கேஸ் எடுக்காதனால கோர்ட்டுக்கு போனோம். 2 கேஸ் இப்போ கோர்ட்ல இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நிலையில் இருக்கு, ஒன்னு லோக்கல் கோர்ட்ல இருக்கு. 21/3/2025க்கு அண்ணாமலை எச் ராஜா 2 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்ட பிற்பாடு சமன் பண்ணுங்க கேட்டுட்டே இருக்கோம். ஆனா சமன் பண்ணவில்லை. இப்போ எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் அந்த கேஸ் எடுத்திருக்கு பாருங்க. ஒரு சர்வே கல்ல வச்சுட்டு இவ்வளவு ஆட்டம் ஆட்டிட்டு இருக்காங்க தமிழ்நாடு. கேஸ் சிம்பிளானது. இவங்க தொடர்ந்து போய் பேசுறது, தூண்டி விடுற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேஸ்ல என்ன போய் பேசுறாங்கன்னா, லண்டன் பிரிவி கோர்ட் 1931ல முழு மலை முருகன் சொல்லிட்டாங்கன்ட்டு ஒரு பெரிய பொய் அண்ணாமலை எச் ராஜா பேசியிருக்காங்க. அப்ப அந்த மலை தர்கா என்க்ரோச்மெண்ட் ஆயிடுது. அந்த தர்காக்கு போற பாதை நவாஸ்கனி உட்கார்ந்து சாப்பிட்டாருல, அது என்க்ரோச்மெண்ட் ஆயிடுது. ஆனா ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப தெளிவா 1931 ஆர்டர் ரொம்ப தெளிவா இருக்கு. தர்கா, நெல்லித்தோப்பு, தர்காக்கு போற பாதை இது 3 முஸ்லிம் சேர்ந்தது. இதை தவிர முழு மலை முருகன் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ இதுதான் சிம்பிளான விஷயங்க. இந்த சிம்பிளான விஷயத்தை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனாங்கன்னா தமிழ்நாடு மக்கள் கலவர பூமியை அதை மாற்ற மாட்டாங்க. பல கோயில்ல பல இடத்துல இந்த தர்காலே இந்து மக்கள் தான் கடா கொடுக்கறாங்க, கடா கொடுத்து சாப்பிடுறாங்க. இங்க கடா கொடுக்கறது ஒரு புதுசு இல்ல, அப்படியே ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. பட் என்க்ரோச்மெண்ட் சொன்னா யாருக்கு வேணா கோவம் வரும். என்க்ரோச்மெண்ட் சொன்னா, ஆக்கிரமிப்பு சொன்னா கோவம் வரும். மக்களுக்கு இது பட்டா லேண்டு, அவங்களுக்கு பட்டா ஆல்ரெடி செட்டில் ஆயிடுச்சு தெரிஞ்சிச்சுன்னா எவனும் கண்டுக்க போறது இல்ல. இது தெரிஞ்சே இந்த சங்கி கும்பல் இது முழுமலை முருகன் தொடர்ந்து பேசுறாங்க. இப்போ எச் ராஜா ஒரு கந்தன் மலைன்ட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு, ட்ரெய்லர் வந்திருக்கு, அதுலயும் அதே போய் பேசுறா. அப்படி ஒரு கன்விக்டட் கிரிமினலுங்க அவர் கன்விக்ஷன் வாங்கியாச்சு. 6 மாசம் தண்டனையில் இருக்காரு. தண்டனை 6 மாசம் கொடுத்தாச்சு அவருக்கு. ஏதோ ஒரு கனிமொழி பத்தி ஒன்று பேசினதுக்கு, இன்னொன்னு எதுக்கோ பேசினதுக்கு, 2 விஷயத்துல அவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு. ஒரு கன்விக்டட் கிரிமினல் இந்த அளவுக்கு தமிழ்நாடு போட்டு குலுக்கி எடுக்க முடியுமா? அண்ணாமலை ஹேபிச்சுவல் ஒஃபெண்டர், வாய் திறந்தாவே பொய். நேத்தோர் போய் பேசியிருக்காரு. ஜிஆர் சுவாமிநாதன் இவர் மேல ஹேட் ஸ்பீச் மேல இவர் மேல தீர்ப்பு கொடுத்தாராம். இந்தியா டுடே டிவில பேசியிருக்காரு. நான் அந்த கிளிப்பை கொடுக்குறவங்க கிட்ட. அது ஒரு பொய். ஏன்னா ஹேட் ஸ்பீச் மேல அவர் மேல போட்ட ஆர்டர் ஆனந்த் வெங்கடேஷ் நான் வாங்கியிருக்கேன் ஜட்மெண்ட். நான் பெட்டிஷனர், அண்ணாமலை அக்யூஸ்டு. ஆனந்த் வெங்கடேஷ் சார் அதுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. சோ பொய்யா பேசி தமிழ்நாடு கலவர பூமி ஆக்கிறதுக்கு சேலம் போலீஸ் ஒதுவக்கூடாது.